பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தபசு நாட்களை முன்னிட்டு இந்த 37வது நாள் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை சில நிமிடம் சொல்லுவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் இயேசு ஆத்துமாக்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருந்தார். அப்படி அந்த கரிசனையை வெளிப்படுத்த, அவருடைய அன்பை வெளிப்படுத்த வசனத்தை அவர் பிரசங்கித்தார் என்பதாக பார்க்கிறோம். ஆனால் ஆத்துமாக்கள் மேல் கரிசனை இல்லாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யாராவது எக்கேடு கெட்டு போனால் என்ன, யாராவது எப்படியாவது அழிந்து போகட்டும் என்ன என்ற நிலையில் இருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அடுத்த வசனம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 2 படிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். குற்றச்சாட்டு பாருங்கள். ஆயக்காரர் பாவிகள், அவர்கள் அவர் நேசித்தார். ஆண்டவருக்கு தெரியும் அவங்க யாருன்னு தெரியும். அவங்களும் மனிதர்கள், அவங்க கெட்டு போகக்கூடாது என்பதற்காக வசனத்தை சொன்னார், அவர்களோடு பழகினார். ஆனால் இங்கே இப்படி அவர் அந்த ஆயக்காரர் பாவிகள் அவர்களோடு போயிட்டு ஒரு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அடுத்து நான் பேசும்போது இது என்ன சம்பவம், ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்கு வந்ததென்று நான் வேறு வேத பகுதிகளை விளக்கமாக உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ என்ன சொல்றாங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு, இவர் என்ன செய்கிறார், ஆயக்காரர் பாவிகளோடு வசனத்தை சொல்வது மட்டுமல்ல, அவர்களோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்களோடு சாப்பிடுகிறார். அப்போ மனிதன் என்றால் எல்லாரும் மனுஷன் தானே, நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க தானே வந்தார். ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல. ஆனாங்க இந்த ஒரு 2 விதமான கூட்டம் பிரித்து காட்டுகிறது. இவர் இப்ப என்ன சொல்றாங்க, பாவிகளோடு போய் சாப்பிடுறாரு. ஏன்னா இவர் ஒரு பரிசுத்த தேவனா, இவர் நல்லதை சொல்லிக் கொடுக்கிறார், நேர்மையை சொல்லிக் கொடுக்கிறார். பாவிகள் தப்பு பண்றவங்க, அவங்க தங்கள் சுய வாழ்க்கைய சந்தோஷமா இருக்க விரும்புறவங்க, மற்றவர்களை கவனிக்காதவங்க, மற்றவர்களுக்கு இடைஞ்சல் பண்றவங்க. ஆனா இவரு அவங்க வீட்டுல போயிட்டு அவர் ஏற்றுக்கொள்றார், பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவங்க வீட்டுல போயிட்டு சாப்பிடுறாரு என்றார்கள். இதற்குதான் ஒரு சம்பவங்களை சுட்டி காட்டி இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3 விதங்களில் ஆண்டவர் அவர் சிலரை வெளிப்படுத்தி காட்டுகிறார். பாவிகள் முக்கியம், பாவிகள் தீண்டாதவர்கள் அல்ல, அவர்கள் ஒதுக்கி தள்ளப்படுகிறவர்கள் அல்ல என்பதை விளக்கமாக குறிப்பிடுகிறதை லூக்கா சுவிசேஷம் இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக அவைகளை நாம் பார்க்கத்தான் போகிறோம். கடவுள் அந்த கிரியைகளை செய்வாராக. இந்த இடத்துல பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, பரிசேயர் யார், வேதபாரகர் யார்? பரிசேயர் யார் அப்படின்னு சொன்னா, பழைய காலங்கள் அதை ஆராய்கிறவர்களும் பாரம்பரியத்தை முக்கியப்படுத்துகிறவர்களும் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம அதன்படி நடக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். அதை குறித்த எண்ணம் இருக்கிறது. பழைய
பாரம்பரியமான காரியங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள். ஆனால் ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் இவருடைய தன்மைகளை பார்க்கும்போது வெறும் வாயிலை மட்டும் சொல்லுகிறவர்களாய் இருந்தார்களே தவிர செயல்களில் பாவிகளிலும் மோசமான வாழ்க்கை இவர்களில் காணப்பட்டதாக ஆண்டவர் இயேசு அவர்களை குறித்து சுட்டி காட்டுகிறதை, அவர்கள் குறைகளை, அவர்கள் பலவீனங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக மத்தேயு 23ஆம் அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தால் அந்த விஷயங்களை கண்டு கொள்ள முடியும். பரிசேயர், வேதபாரகர் யார்? இவர்கள் வேதத்தை நன்கு வாசிக்கிறவர்கள், பிரமாணங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பிரமாணத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று வேதத்தை அறிந்து வேதத்தை படித்து பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள், அதன்படி அவர்கள் வாழ்வது இல்லை என்பதை இந்த வேதபாரகர்களை குறித்ததான சம்பவங்களை விளக்கி சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இவர்களெல்லாம் எப்பவுமே மற்றவர்களை குறித்த எண்ணம் இல்லை, மற்றவர்களை குற்றமாகவே பார்க்கிற குணம் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அப்படியே பார்த்தார்கள். நன்மையாய் வசனங்களை சொல்லி எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவரையே அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அதை இந்த வார்த்தைகளை அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். முறுமுறுப்பு. இவர்கள் யாருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று ஒரு வார்த்தை பார்க்கும்போது, ஆண்டவருக்கு முன்னாக மட்டுமல்ல, சீஷர்களுக்கு முன்பாகவும் முறுமுறுத்ததாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். 30 என்ன பாருங்க, வேதபாரகரும் பரிசேயரும். அந்த லூக்கா 15:2 பார்த்தோம் பாருங்க. அதே போல இந்த இடத்துல அந்த வார்த்தை வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, சீஷரை முறுமுறுக்கிறாங்க. சீஷர்கள் யார்? எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள். இப்போ சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். நேரடியா பேசுறாங்க. இயேசுவோடு இருந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவரை பின்பற்றுறவங்க அவர் எங்க போறாரோ அங்கதான் போவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க சீஷர்களை பார்த்து கேட்கிறாங்க, என்ன நீங்க ஆயக்காரரோட சாப்பிடுறீங்க, பாவிகளோட போஜனம் பண்றீங்க? இதான் மனிதனுடைய எண்ணம். அவங்களும் ஒரு மனுஷங்க, அவங்க தப்பு பண்றாங்க, அவங்களையும் நம்ம திருத்த முயற்சிப்போம். அவங்க ஆத்மா விலையேற பெற்றது, அவர்களும் ஆண்டவருக்கு தேவை, பரலோகத்துக்கு தேவை என்கிற எண்ணம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த பரிசேயருக்கோ வேதபாரகருக்கோ தெரியல. அப்பொழுது இதை கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு 31ஆம் வசனம், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. எனக்கு என்ன விளக்கம் சொல்றார்? வியாதியா இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும், சுகமா இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை. அவங்க ஏற்கனவே நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப வியாதியா இருக்காங்க, அவங்களுக்கு தான் மருத்துவம் தேவை. என்ன சொல்ல வருகிறார்? நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னார். யாருக்கு சொன்னார்? முறுமுறுக்கிறவர்களை பார்த்து. என்ன சொன்னார்? பாவிகளுக்காக தான் நான் வந்தேன், யாரும் கெட்டு போக கூடாது, அதற்காக தான் நான் வந்தேன்.
நீங்க ஏன் இப்படி முறுமுறுக்கிறீங்க என்பதாக அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதை நாம பார்க்க முடியும். எனவே எனக்கு அருமையான தேவஜனமே, இது அன்றைக்குள்ள செய்தி மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும், குடும்பத்துக்கும், சபைக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், தேவனை நம்பி வாழ்கிற மக்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை யோசித்து தியானித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதற்கேற்றபடி வாழ்வில் தெளிவடைந்து இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அதை பாருங்க. யாரையும் முறுமுறுக்க கூடாது. நல்லதா உற்சாகப்படுத்துவோம், கெட்டதா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், முடிந்தால் சொல்ல முயற்சிப்போம், இல்லாவிட்டால் அவர்களுக்காக பரிந்து பேசுவோம். ஆண்டவர் கிருபை தருவார். யாரையும் விரோதிக்க வேண்டாம், யாரையும் ஒதுக்க வேண்டாம், யாருக்கும் விரோதமாய் செயல்பட வேண்டாம். ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது, எல்லா ஆத்துமா கர்த்தருக்குரியது. அந்த எண்ணத்தோடு வாழுவோம். நாமும் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுவோம், மற்ற ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படுவோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசேயர் வேதப்பாரகரை போல நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு மற்றவர்களுக்கும் வெளியேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது என்ற உணர்வோடு நாங்களும் இயேசுவை போல ஆத்துமா பாரம் உள்ளவர்களாக மாற எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் தெளிவை கட்டளையிடும். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு வெளிப்பட்ட விதத்தை இந்த வசனங்கள் மூலம் நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் பின்பற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.